ഇപ്പം 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറേ കാറും കുറേ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതിയില്ലേ. ആ വിജയ് സേതുപതി ഈ ഇന്റർനെറ്റിൽ തന്നെ കണ്ടിട്ട്, ഇന്റർനെറ്റ് ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച വിജയ് സേതുപതിയില്ലേ. നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിലെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. ഇപ്പോഴും അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലൻ അഭിനയിക്കുന്ന, ഇപ്പം 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറേ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതിയില്ലേ. ആ വിജയ് സേതുപതി മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ് ഉണ്ട്? Maybe 200%. ஆமாம் சார், அது ப்ராக்டிஸ் ஆகுது சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலை சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த வூண்ட் இருக்குல்ல சார், அதோடு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் யுவர் கேரக்டர் ரைட். ஆனால் அது ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ லைக் த வே யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப்பில். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கோம். நான் இது நம்புவேன் சார். சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில். இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தானடா? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் முன்னாடி சின்ன விஷயம்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கு சார். நான் நினச்சி பார்த்துக்கணும். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஓகே, இல்லை ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது இல்லை, நான் பதிலாக சொல்லிட்டேன். நான் அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன அகைன் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாம் இருந்தது. அதனால் வந்து பண்ணுவோம். டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி இது? ஆமாம் சார், மம்முக்கா எனக்கு பிடிக்கக்கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டுன்னு ஃபோன் பண்ணேன் சார். என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட்டன் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசணும்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் ஒரு பேசுகிறேன். ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அங்கே டைரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட். வாட் இஸ் தேர் இன் இட்? இல்லை, எல்லாருடைய ஃபேனும் நான்.